Alankum Manakam, virtual hugs to all of you. Welcome back to my channel, and thank you so much for choosing to watch this video. You know, என்னோட கேமரால இருக்கிற அந்த ஒரு மானிட்டர் ஸ்க்ரீன் இஸ் ரியலி டைனி ஓகே ஆனா அதுலயே லைக் ஐம் so surprised because this is the first time on my YouTube channel that I'm welcoming you all with anyone else in the frame, I feel. And it's my husband. And I'm so excited because நான் நினைச்சே பார்க்காத ஒரு video, but I think there's always like a right time and place for everything ன்னு சொல்ற மாதிரி. Today it just all feels right, and here we are. You have anything to say? இது ஆக்சுவலி ரொம்ப ரேண்டம் வீடியோங்க. இது நாங்கள் பிளானும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நேற்றுக்கு நக்ஷத்ரா வந்து ரேண்டமாக கேட்டாங்க, shall we do a video about a specific topic அப்படின்னு. இது நாங்கள் எப்பயோ பண்ணியிருக்கலாம், பிகாஸ் ஐ நோ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க நக்ஷத்ரா கிட்ட. நக்ஷத்ரா முன்னாடி கேட்டிருந்தாங்க shall we do, பட் இன்னும் அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம் வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் ரீசன். நேற்றுக்கு சடனாக கேட்டாங்க பண்ணலாமா அப்படின்னு. ஐ செட் லெட்ஸ் டெஃபினெட்லி கோ அஹெட். அதுக்கப்புறம் நைட் அவங்க வரும்போது நான் தூங்கிட்டேன். இன்னைக்கு காலையில வந்து when we woke up at around 5 o'clock, நக்ஷத்ரா ஏற்கனவே she was awake. So டக்குன்னு மெசேஜ் பண்ணேன், நக்ஷத்ரா shall we go ahead ன்னு. அவங்களே டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, and here we are. Actually நான் வந்து I never sleep with my makeup on. I mean it's very rare, but நேத்துக்கு ஷூட் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் I was just watching TV randomly and I ended up falling asleep on the couch. And then காலங்காத்தால I woke up around 2 o'clock or something like that, and that's when I realized that I had fallen asleep. அப்புறம் நான் எஞ்சி போகும்போது மேக்கப்லாம் ரிமூவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். This is literally the dress I wore to shoot yesterday. And it feels like everything had a purpose, and here we are. But anyways, the topic that we're going to discuss is our little love story. It's a very long love story. Yeah, I mean it also happened over a span of a decade or something like that. So அத பத்தி தான் உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். So வாங்க, I guess we're doing this வீடியோக்குள்ள போகலாம். So this is the first time that we're ever discussing this in detail. I think எங்க ஃபேமிலிஸ்க்கே இது இவ்வளோ டீட்டெயில்டா தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் சம்திங் தட் எவ்ரிபடி கைண்ட் ஆஃப் நோஸ் இஸ் நாங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டோன்னு. இட் ஹாஸ் பின் நோ சீக்ரெட் தட் வி மெட் இன் ஸ்கூல். ஸோ நாங்க ரெண்டு பேருமே சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிற செட்டிநாடு வித்யாசிரம் ஸ்கூல்ல தான் படித்தோம். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணேன். ராகவ் ப்ரீகேஜில இருந்து அங்கதான் படிச்சுட்டு இருக்காரு. வந்ததுலேருந்தே நான் அந்த ஸ்கூல் தான். Like literally அவரோட first day of ஸ்கூலுக்கெல்லாம் my mother-in-law and him was so attached. Like of course எல்லாம் அம்மா குழந்தை அப்படிதான்னு சொன்னாலும் literally him and my mother-in-law were inseparable. Like எங்க மாமியாருக்கும் ஒரு குழந்தைங்கிறது அவ்வளோ இஷ்டம். எங்க மாமனாருக்கே ராகவ கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவரை கையிலேயே வச்சு 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 வளர்த்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இவரும் ஒரே அழக அண்ட் அவங்களுக்கும் ஒரே அழுக. லிட்ரலி ஸ்கூல் பஸ்ல குழந்தைய அனுப்பிட்டு பின்னாடியே அவங்க ஸ்கூட்டியில போய் குழந்தை அங்க இறங்கினதும் திரும்ப ஸ்கூட்டியில ஏத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்களா. பிகாஸ் தட் ஃபர்ஸ்ட் டே வாஸ் சம்திங் சோ. ஆக்சுவலி என்னன்னா இந்த அழுக சொல்றாங்களே, இட் வாஸ்ன்ட் ஒன்லி இன் ப்ரீகேஜி. அது வந்து ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போற வரைக்கும் ஐ திங்க் ஐ வாஸ் கிரைங். எங்க ஃபேமிலியில எங்களோட பாட்டி, என்னோட பாட்டியோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரே கதை தான். குழந்தை போகும்போது அவ்வளோ அழுவும் இல்லை. சீதா இப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவாள் குழந்தைய. இட்ஸ் அ காமன் ஸ்டோரி இன் அவர் ஹவுஸ் ஹோல்ட். லிட்ரலா எங்க அம்மா எப்படின்னா, நான் பஸ்ல வந்து அழுததை பார்த்துட்டாங்கன்னா அவங்க பின்னாடியே பைக்ல வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் முடியறதுக்குள்ளேயே என்ன பைக்ல போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. But I'm so happy that the universe magically chose this one school for us. Honestly, we owe a lot to our school. Especially naanga padicha period, I feel was like Chettinad Vidyashram's golden period or something like that, because infrastructurally, faculty wise, ellame we were so blessed. And the school oda focus வந்து used to be more than like academically ஒரு குழந்தைய ரொம்ப you know enriched வளர்க்கறதை விட overall ரொம்ப
என்ரிச்டா வளர்க்குறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்க ஸ்கூல்ல அவ்ளோ மதிப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், ராகவ் இப்படி இருக்காருன்னா we owe a lot to our school, and more than that நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம்னா that also we owe to our school. ஸோ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அங்க படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இவர் என்னோட இமீடியட் சீனியர் பேட்ச். லைக் இப்போ நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா இவர் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருப்பார். ஸோ இமீடியட் சீனியருங்கிறதுனால our classrooms also kind of used to be in the same floor, like second standard, third standard ஒரு மாதிரி ஒரே floor, fourth standard, fifth standard ஒரு மாதிரி ஒரே ஃப்ளோருங்கிறதுனால all think நானும் நீயும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல லவ் பண்ண இல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. I'm just trying to like go from basic because I feel like எங்களுக்கு ஒரு 60-70 வயசு ஆகும்போதும் நாங்க இந்த வீடியோ வந்து பார்ப்போம். அப்போ I want to remember everything, like எதுவும் மறக்க கூடாதுங்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ எனக்கு ராகவ் இப்படி ஒரு பையன் இருக்காரு, இப்படி ஒருத்தர் he exists அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தெரியும். லைக் I can't remember. Yeah. அப்படியா? ஆமா. Like I knew of you, Vinesh, Shibi and Oh, all of you. correct. Like I mean ராகவ் எனக்கு தெரியறதை விட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும். பிகாஸ் ராகவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷிபி அப்படிங்கிறவரும் நானும் ஒரே டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தோம். யா லைக் ஷிபி சிஸ்டர், ஷிபி, மீ. Oh my god. ஆமா, பெசன்ட் நகர்ல we used to go to the same dance Oh. class. Wow, I didn't know Raghav didn't know that. But Yeah. I also want to tell you guys, இதுல வந்து நிறைய கதை எனக்கே actually தெரியாது. And the reason why I'm so excited is because நக்ஷத்ராக்கு இந்த கதையை வந்து டீடைல்டா தெரியும். So I'm very excited. I'll tell you my share of the story also, but Yeah. her story is going to be beautiful. Actually, you know what? காலையில இருந்து இது பண்ண போறோம்னு அவர் சொல்லி ஒரு அரை மணி நேரம் இருக்கும்ல, அந்த அரை மணி நேரமா எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், லைக் oh my god, we're doing this, and then I'm slowly realizing what has actually happened. இப்போ நான் சொல்ல உங்களுக்கு புரியும் எனக்கு இந்த மனுஷனை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. பட் the fact that I'm actually married to him, this is our house, like we're recording this, it's insane. But anyway, so எனக்கு வந்து ராகவ்னு ஒரு பையன் இருக்காருன்னு தெரியுமே தவிர இவர் மேல ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸோ அட்டென்ஷனோ இந்த ஏர்லி இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஐ நியூ ஆஃப் ஹிம் அண்ட் ஐ நியூ மெனி ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வே பெட்டர் தென் ஐ நியூ ஹிம். But he was my senior. I knew he existed and everything. Cut to I think when I was in 10th standard. Yeah. So enga school la Chettinad Vidyashram is our school, and they used to run a theatre group called Chettinad Players. And literally இது வந்து சும்மா ஒரு ஸ்கூல் டிராமான்னு அசால்ட்டா எடுத்துக்க கூடிய விஷயமே கிடையாதுங்க. Chettinad Players was a legit theatre group, in fact much larger than many other theatre groups professionally run across the city as well, because இது வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் every year பண்ணுவாங்க. It was always based on mythology, either ராமாயணால இருந்து ஒரு ஸ்டோரி இல்லைன்னா மகாபாரதத்துல இருந்து ஒரு ஸ்டோரி. நிறைய ஆஃப் பீட் ஸ்டோரிஸ் எடுப்பாங்க, லைக் வாலியை பத்தி ஒரு பிளே பண்ணாங்க, கர்ணரை பத்தி ஒரு பிளே பண்ணாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஆஃப் பீட் ட்ராக்ஸ் எடுப்பாங்க. அண்ட் they'll do proper professional full blown plays like nearly 2 hours இருக்கும். ஈஸியா இஸ் ஒரு 1.5 hours விட ஜாஸ்தி. இவங்க சொல்ற மாதிரி இப்ப நிறைய பேருக்கு வந்து ராமர் கதையை தெரியும், ஹனுமான் கதையை தெரியும், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும் இல்லைங்களா. பட் செட்டிநாட் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் they'll take story that we are not aware of. கடோத்கஜன் கதையை எடுத்து பண்ணுவாங்க, சிவனோட கதையை எடுத்து பண்ணுவாங்க. This is not a story where நம்ம நாடகமா பாக்குறது ரொம்ப கம்மியா இருக்கும். பட் எங்களோட ஸ்கூல் வந்து இது part of the school இருந்தாலும் in Chettinad Place was a separate entity altogether. Yes. So I think நானும் நக்ஷத்ராம், if we are both theatre actors, I went on to do my theatre till today. It's been about 16-17 years, and it's only because of that. Nakshatra got to know that she can perform, that she can act, and everything was also because of theatre. I think we owe a lot to Chettinad Players for that. Yeah, this is becoming like on gratitude video, but truly that's how impactful it has been. So on the theatre group lab, basically you qualify to be a part of the theatre group from 9th standard. So 9th, 10th, 11th, 12th படிக்கிற குழந்தைங்க தான் main characters ஆ இருப்பாங்க. Of course மத்த classes-ல இருக்கிற kids who are interested can also do like other roles அப்படிங்கிற மாதிரி தான் the group was formed. So Raghav வந்து since when did you start? 8th.
8th standard learned he has been doing plays or whatever. Now when I joined in 9th standard, my brother was one of like on the initial kids who even gave that school a little bit of confidence to start something like this la adula irundha enga anna irukradhanaல எனக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தெரியும் எனக்கு. It was always a thing that 9th standard ல நானும் play join பண்ணுவேல அப்படினு. So நான் 9th standard ல இருக்கும்போது நான் ஒரு play நடிச்சேன். அதுல இவர் ஏன் இல்லனா இவர் 10th standard ல இருந்தாரு. So போர்ட் எக்ஸாம். ஆமா போர்ட் எக்ஸாம் இருக்கிறதுனால like படிப்புல ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுனால he was not a part of the play, and that's the reason I guess we didn't meet that time. Again cut to na 10th standard போகும்போது, because I was writing my board exam, I didn't join the play and he joined the play because he was in his 11th standard. ஈவன் தோ நான் பிளேல வந்து நடிக்க போகலனாலும் அது ஒரு ஆசை இருக்கும்ல, பிகாஸ் போன வருஷம் நான் இதுல நடிச்சிருக்கேன். அந்த 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 ஒரு என்வாயன்மெண்ட் குள்ள நீங்க ஒரு தடவை போயிட்டீங்கன்னா செட்டிநாட் பிளேயர்ஸ் பிகம்ஸ் அன் அடிக்ஷன். அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வரணும்னே தோணாது. ஸோ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு பிளே பண்ணினாங்க. ஐ திங்க் இட் வாஸ் அபவுட் ரகுவம்சம். ரகுவம்சம்னு சொல்லிட்டு இட் வாஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ராமா அண்ட் சீதா ஸ்டோரி ஆஃப்டர் ராமா டிஃபீட்டட் ராவணா and brought Sita back home. அந்த குழந்தைகளோட கதை. It's more about Lava and Kusha. So ராமரோட குழந்தைங்க நரேட் பண்ற மாதிரி ஒரு கதை அது. ஆமா. So அந்த பிளேல he played Rama, correct? Yeah. So he played ஒரு part of Ramar, and I remember அதுக்கு வந்து நான் வாலண்டியர் பண்ண போயிருந்தேன். So volunteers தான் என்ன ஆகும்னா அந்த பிளேயோட ஃபைனல் டேஸ் வரும்ல, like when they are actually going to stage it. I think 5 shows இருக்குமா? ஆமா. 5 shows இருக்கும். I think Saturday, Friday, Thursday, Wednesday, Tuesday. No, Sunday, Saturday, Friday, Wednesday, Thursday. இல்ல கரெக்ட். ஐ மீன் வெனஸ்டேல இருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு பிரஸ் ஷோ மாதிரி பண்ணுவோம். வேற ஒன்லி பிரஸ் பீப்புள் வந்து பாப்பாங்க. அது அவ்வளவு பெருசுங்க எங்களோட நாடக ட்ரூப் ஆக்சுவலி. And பாலச்சந்தர் சார்லாம் வருவாரு. ஆமா. And he used to write letters. So அவர் ஓய்யோ ஐ மீன் I quickly tell you அவர் எப்படின்னு. அவர் எங்க நாடகத்தை பார்க்க வரும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட குரு எப்படின்னா ஸ்டேஜ்ல எங்களால சப்பல் போட்டு ஏறினா சப்பல் ஸ்டேஜுக்கு வந்து விழுவாங்க. ஸோ அந்த மாதிரி we were not allowed to do. We were highly disciplined. எங்களுக்கு டிசிப்ளின் ஒரு கொஞ்சம் இருந்துச்சுன்னா it is only because of what our guru taught us. You know, sorry to interrupt, but அவர் வந்து லிட்ரலி எங்க ஸ்கூல் வந்து ஒரு பாஷான இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். ஓகே, லைக் வெரி வெரி ஹை ஃபை ஸ்கூல் செட்டிநாட் வித்யாஷ்ரம். லைக் when we studied it was really one of the posh schools ன்னு வெச்சுக்கோங்களேன். அப்போ we wouldn't have gotten used to like sweeping, cleaning and things like that, I swear. But I remember Jaykumar sir, who we pretty much owe our lives to. அவர் வந்து he used to make us sweep our rehearsal space. அது வந்து ஒரு கிளீனான ஸ்பேஸா தான் இருக்கும். இருந்தாலும் அவர் வரதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் அதை பெருக்கி அங்க இருக்கிற சேர் எல்லாம் ஒதுக்கி நாங்க க்ளீன் பண்ணி வைக்கணும். He was actually teaching us way more than just theater. Exactly. So highly disciplined. So எங்களுக்கு டைம்னு இருக்கும்ல. இப்போ நானும் நட்சத்திராவும் எங்கேயாவது 5 மணிக்கு இருக்கணும்னா 4:59 will step into that place. அது ஏன்னா எங்களுக்கு in the mind it is set. ஜெயக்குமார் சார் 6 மணிக்கு வருவாருன்னு தெரிஞ்சா எங்களுக்கு வந்து பேனிக் ஆக ஆரம்பிச்சோம். ஐயோ வருவார் நாங்க will all be there on time before he comes. அவர் வரலன்னா things will become ரொம்ப chaotic. He is like a father figure to me today, but we owe a lot to him. So என்ன பண்ணுவாருன்னா பாலச்சந்தர் சார் எல்லா பிள்ளையும் பார்க்க வருவாரு. He'll notice the smallest thing. 5-6 பேஜுக்கு he'll sit and write letters. ஒரு கேரக்டர் பத்தி பேரை வச்சு பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு those letters will come to us. So it was very very special memory. Yeah, I don't think we have those letters, but we know we've been mentioned. Yeah, like na play பண்ணும்போது I remember I was mentioned and Raghav has been mentioned a bunch of times as well. So coming back to the play, ரகுவம்சமோட playக்கு நான் volunteer போகும்போது அந்த last few days we'll go help them out, and அந்த show day எல்லாம் we'll definitely help out அப்படிங்கிற மாதிரி ஒரு environment இருக்கும். அப்போ நாங்களும் கிளாஸ் எல்லாம் போவேன், நான் கட் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரிமெம்பர் இட் வாஸ் பிஃபோர் தி ப்ரெஸ் ஷோ ஆர் சம்திங் லைக் தட். ஒரு பெப் டாக் கொடுத்துட்டு கிட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்றதுக்கு டு கைண்ட் ஆஃப் லைக் டீச் தெம் தி லெகசி ஆஃப் செட்டிநாட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்கூல்ல ஒரு ஏவி ரூம் இருக்கும், ஒரு ஆடியோ விஷுவல் ரூம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் எல்லாம் வச்சுட்டு அங்கதான் நிறைய இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி லைக் ரொம்ப எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு போட்டு காமிப்பாங்க. அண்ட் அன்னைக்கு they were using that room to kind of play the previous plays. ஸோ ஒவ்வொரு பிளேக்குமே ஒரு சிடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிடி போட்டு they were kind of like showing, பாருங்க இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாம் அவங்க சீனியர்ஸ் எப்படி நடிச்சிருக்காங்க. ஸோ to kind of like motivate the group, I think that was the purpose of playing those videos.
ஸோ பாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஐ ரிமெம்பர் அந்த ஏவி ரூம்ல வந்து ஜென்ரலா நீங்க வந்தீங்கனாலே ஷூ சாக்ஸ்லாம் கட்டிட்டு தரையில உட்காரணும். அதுதான் வந்து சிஸ்டமா இருக்கும். ஆனா சைட்ல வந்து சில பெஞ்சஸ் இருக்கும். அந்த பெஞ்சஸ்ல ஜென்ரலா டீச்சர்ஸ் எல்லாம் உட்காருவாங்க. அண்ட் நான் போய் அந்த ஒரு பெஞ்ச்ல தான் உட்காந்துட்டு சரி என்ன ப்ளே போடுறாங்க, நான் எதுக்கு போனேன்னா எங்க அண்ணா ப்ளே எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா போய் அங்க உட்காந்துட்டு போட்டாங்க. கரெக்டா அந்த கர்னர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ளே. எங்க அண்ணா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணா பண்ண இன்னொரு ப்ளே தான் பீஷ்மா. சோ பீஷ்மா ப்ளேய பாத்துக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் எங்க அண்ணா வருவாங்க, எங்க அண்ணா வருவாங்க, எங்க அண்ணா வருவாங்கன்ட்டு. பார்த்தா அதுதான் இவரு 8th ஸ்டாண்டர்ட்ல பண்ண அந்த ப்ளே. ஃபர்ஸ்ட் ப்ளே என் லைஃப்ல அதுதான். ஆமா. சோ அதுல வந்து ஹி பிளேட் a வெரி வெரி ஸ்மால் பார்ட். அதாவது ஒரு மினிஸ்டர் வந்து பின்னாடி ஓரமா நின்னுட்டு இந்த ஃபில் அப் பண்ற மாதிரி ஒரு ஓரத்துல நின்னுட்டு போயிடணும். அவ்வளவுதான். சோ திடீர்னு அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீன் வரும்போது இந்த மினிஸ்டர்ஸ் கேங் எல்லாம் வரும்போது ஐ ரிமெம்பர் சம்படி பிஹைண்ட் மீ செட் ஹே ராகவ் தட்ஸ் யூடா அப்படின்ட்டு. அப்புறம் இது நான் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். பட் I heard like the most magical sound, okay, and it was him laughing. So ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. And I just turned because இந்த ஒரு attention, hey ராகவ் that's you டா. அப்புறம் ஒரு அழகான சிரிப்பு சத்தம். டக்குன்னு திரும்பி பார்த்தா you won't believe அந்த பெஞ்சோட ஒரு கார்னர்ல நான் படுத்துட்டு இருக்கேன்னா இவரோட கால் இங்க ஆரம்பிச்சு இவரோட ஃப்ரெண்டோட மடியில படுத்துட்டு இருக்காரு. சோ அவரோட கால் என் பக்கத்துல இருக்கு அண்ட் தலை வாஸ் ஹியர் ஆன் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மடி. அண்ட் அது வந்து ஏவி ரூமுங்கிறதுனால லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெறும் அந்த ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும்ல, அவ்வளவுதான் இருந்துச்சு. அந்த வெளிச்சத்துல ஓ மை காட் ஹி லுக் சோ ஸ்டன்னிங், லைக் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸ், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்மைல். And there was something like a spark, okay. ஏதோ எனக்கு அப்ப அதோட சீரியஸ்னஸ் கூட தெரியல. ஏதோ இந்த மகதீரா படத்துல ஒரு தொட்டதோ ஒரு ஷாக் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சிரிச்சதோ ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஃபீலிங் எனக்குள்ள. பட் ஐ டென்ட் டேக் இட் டூ சீரியஸ்லி. I think I took it too light or something like that. இல்லைன்னா அப்பவே நான் சேஸ் பண்ணி ஒரு பிடிச்சிருப்பேன். ஆனா I remember அது பண்ணதும் I didn't even wait for the play to finish. I dragged my friend. அப்போ மித்தாலி and I were volunteering together. So என்னோட ஒரு ஃப்ரெண்டை இழுத்துட்டு அந்த ஏவி ரூமுக்கு சைட்ல அது நியூ பிளாக் அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், அந்த கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ள தூக்கி போயிட்டு I was just like ஐயோ எனக்கு லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட் ஆயிடுச்சு. I didn't know what else to call it, but I was just like, and she's like what happened and then and then I was like, she was like who and I said Raghav Shiva because அதுதான் இவரோட Facebook name. And I remember it's like Raghav Shiva. She's like ராகவா. I was like ஆமா. திடீர்னு நான் திரும்பி பார்த்தேன், அவர் சிரிச்சார். எனக்குள்ள அந்த பட்டர்ஃப்ளைஸா என்ன I couldn't explain it. It was some sort of a magnetic attraction. Like it made it so difficult for me to stay away from him from that second on till the end of those 5 days. Because I had to just like, you know, be around him. அப்போ எப்ப பார்த்தாலும் இவரையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். லைக் அப்போ வந்து வாலண்டியர்ஸோட டியூட்டி என்னன்னா காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு ஆக்டர் கிட்ட கொடுக்கணும், அவங்க ஆக்சசரிஸ் போட்டு விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவரோட ஹேர் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அது எப்படின்னா நாட் ஒரு வாலண்டியர்னா இந்த ஆக்டருக்கு அசைன் ஆகுது அந்த கான்செப்டே இல்லை. ஈச் வாலண்டியர் இஸ் ஃபார் எவ்ரிபடி, எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஐ ரியலி நோ திஸ் அண்ட் ரிமெம்பர். நான் என்னோட காஸ்டியூமோ என்னோட என்ன பொருள்னா எங்கேயுமே தேட வேண்டாம், அது எனக்கு 100% தெரியும். ஒருத்தர் கிட்ட தான் இருக்கும், அது இவங்க கிட்ட தான் இருக்கும். இவங்க எப்படின்னா ஹேர் ஸ்டைலிங்க்குலாம் தனியா ஆள் இருக்காங்க. ஏன்னா கூப்பிட்டுருப்பாங்க, ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பிராண்டோட கொலாப் பண்ணிட்டு அவங்க தான் வந்து ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல எந்த டைம்ல வருவாங்கன்னு தெரியாது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் கரெக்டா வந்து இந்த ஹேர் ஸ்டைல் டைம்ல இவங்க தான் வந்து ஷீல் கம் அண்ட் செட் மை ஹேர். அது செட்டே ஆகாத ஒரு ஹேர். அது ஏன்னா we'll try showing you how my hair was. It was very different. So literally இவங்க தான் வருவாங்க, இங்க ஏதோ வந்து she'll start setting my hair up. எனக்கு you won't believe it, இதுக்கு நான் ஜெல் எல்லாம் வாங்கினேன். அது என்னோட வேலையே கிடையாது. Like the actor is supposed to bring it or whoever is assigned for it will bring it. But just to like, and you know what? It wasn't even just your hair. It was Akshay a part of that play or something. Yeah. I used to set their hair because சந்தேகம் வரக்கூடாது ஒரு மண்டைட்டு. ஸோ ஒரு 3-4 மண்டை நான் செட் பண்ணுவேன் அப்படி. ஸோ என்ன ஆகும்னா இப்போ கூட யாராவது கேட்பாங்க உங்களுக்கு வந்து, இவங்களே கேட்பாங்க உங்களுக்கு தெரியும்ல உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அது ஒரு மைண்ட் செட் அப்போ. ஏன்னா
ஒரு வருஷம் ஜூனியர்னா கூட ஜூனியர் தானே. சோ நான் எப்படின்னா ஐயோ ஜூனியர் பொண்ணாச்சே, ஜூனியர் பொண்ணு எப்படி லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஐ மீன் இவங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்களோ, நான் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ இட் வாஸ் ஜஸ்ட் தேர். I never used to give so much Let me attention. continue. So basically, in the 5 days, I was obsessed with him, like obsessed to the core. You will not believe it. And இது வந்து என்ன தெரியுமா, இது இது எனக்கு அப்ப என்ன குருட்டு தைரியம்னு கூட எனக்கு தெரியல. இது ஒரு சீக்ரெட் கூட கிடையாது. லைக் நான் லிட்டரலி நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன்னு சொன்னேன்ல, அன்னைக்கே இது ப்ளீஸ் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, இட்ஸ் a வெரி பேட் ஹேபிட். பட் என்னோட ஸ்கூல் அந்த பாத்ரூம் செவுத்துலயே நான் கிறுக்கிட்டு வந்தேன், ராகவ் நக்ஷுன்னு ஒரு ஹார்ட் போட்டு. அது நான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அந்த பாத்ரூமை பெயிண்டே பண்ணல, அது யாரும் கோடோ ஒன்று போடல, அப்படியே இருந்துச்சு. பட் ஐ வாஸ் so open about this, like all my friends knew, all somewhat ராகவோட பேட்ச்லயும் இருக்கிற யார் கேட்டாலும் உனக்கு ராகவ பிடிக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் நான். எல்லாருக்கும் சொல்லுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா இவர்கிட்ட that's the weirdest thing about this sort of a crush, okay? Because எனக்கு இவர் மேல இப்போ நான் அந்த டைம்ல எனக்கு ரித்திக் ரோஷனை ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே, இது சும்மா நான் பில்டப் கொடுக்குறேன்னு கூட நினைக்கலாம். பட் ரித்திக் ரோஷனை எப்படி பிடிக்கும் இல்லை, லைக் இப்போ அவர் தேடி அவர் வீட்டுக்கு போகணும், அவர்கிட்ட சொல்லணும், எங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லணும்லாம் இல்லை. அதே மாதிரி எனக்கு ராகவ அளவில்லாம பிடிக்கும். ஆனா ராகவ் கிட்ட போய் பேசணும், ராகவ டேட் பண்ணணும், ராகவ் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லணும்லாம் இல்லை. ஆனால் எனக்கு ராகவ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் 5 நாள் பிளே முடிகிற வரைக்கும் ஆப்வியஸ்லி ஐ ஹேட் ஆக்சஸ் டு ஹிம். ஆனால் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவரோட கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு தேடி தேடி போய் பார்ப்பேன், அங்க போய் நிற்பேன். எனக்கும் இவருக்கு ஏதாவது ஒரு காமன் டீச்சர் இருந்தாங்கன்னா எனக்கு டவுட்டே இருக்காது, நான் போய் டவுட் கேட்குற மாதிரி போவேன். எக்ஸாம் ரூம்க்குலாம் வருவாங்க. ஸோ எக்ஸாம் ரூம்ல நாங்க சீனியர் பேட்ச் தனியாக தானே எக்ஸாம் எழுதுவோம். எனக்கு நல்லா தெரியும், எனக்கு கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு வெரட்டி உள்ள வந்து டஸ்டர் கொடுக்குற மாதிரி வந்து அந்த டீச்சர்ட்ட டஸ்டர் கொடுத்து ஷில் ஸ்டாண்ட் ரைட் பிஹைண்ட் மீ. எனக்கு அவ்வளவு தெரியும் அவங்க வந்து அங்க வெரண்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா நீ சொன்னதே இல்ல நக்ஷு, இதுக்காக தானே வந்தாலாம். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம். But basically ஸோ இவர் ஸ்கிப் பண்ணி 12th ஸ்டாண்டர்ட்கே போயிட்டாரு. பட் 11th ஸ்டாண்டர்ட் இவர் 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது நான் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது முழுக்க எவ்ரி டே, ஓகே, அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு டைம்ல நான் இவரை மீட் பண்ணிடுவேன். இல்லைன்னா பிரேக் டைம்ல இவர் எங்க இருப்பாரு, எந்த கேன்டீன், எங்க ஸ்கூல்ல ஒரு 2-3 கேன்டீன் இருக்கும், எந்த கேன்டீன்ல இருப்பாரு, லஞ்ச் டைம்ல எங்க லஞ்ச் சாப்பிடுறாரு, யார் கூட சாப்பிடுறாரு, கிரவுண்ட்ல விளையாடுறாரா இல்லையா, இல்லைன்னா ஈவினிங் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் இவர் ஒன் சைடா அவரோட ஒரு பேக் போட்டுட்டு தான் நடப்பாரு, இவரும் இவரோட என்டையர் கேங்குமே. ஸோ அந்த பேக் போட்டு நான் நினைப்பேன். அண்ட் ஒரு 4-5 கர்லி ஹேர் வேற இருப்பாங்க அந்த குரூப்ல, எங்க இருக்காரு எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யார் கிடைக்கிறாங்களோ தூக்கிட்டு போய் இவர் எந்த கேன்டீன்ல இருக்காரோ அந்த கேன்டீன்ல போய் ஒரு ஓரமா நின்றுட்டு ஐ வாஸ் சோ லைக், இப்போ அந்த ஒப்சஸ்ட்ன்ற வார்த்தை சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, பட் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் தட். அண்ட் ஐ like it was such a beautiful feeling, I'll tell you. எனக்கு வந்து I'm so happy that அந்த டைம்ல நான் இவர்கிட்ட போய் சொல்லல, ஏதோ ஒரு லவ் சண்டை ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் போகாம நான் வந்து இந்த ஒன் சைட்லயே இந்த ஒரு அழகான க்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு செம்ம ஜாலியா இருந்தேன் அப்படின்ட்டு. பட் இவரோட நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் சந்தோஷ் அண்ட் அக்ஷய் அண்ட் லைக் தனுஷ் ஆல்சோ எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹூ, இவரோட ஒரு டை, எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு டை கட்டுற ஒரு பழக்கம் இருக்கும். அப்போ அவங்க யாரும் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இவரோட டையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அது ஐம் ஷியோர் எங்க அம்மா வீட்டுல இப்போ ஏதோ ஒரு கார்னர்ல நான் வச்சிருப்பேன் அப்படின்ட்டு. அன்னைக்கெல்லாம் லைக் யூ ஒன்ட் பிலீவ் இட், அந்த டை என் கையில இருக்குன்னா கையெல்லாம் நடுக்கும், என்ன ராகவோட டையா, ராகவோட டை என் கையில இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் தெய்வ லெவல்ல நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இவரோட 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா அது போச்சு. And இவரோட 12th standard வந்த அப்புறம் கூட this crush kind of continued and everybody in school knew I had a crush on him. And எங்க ஸ்கூல்ல அந்த டைம்ல ஐ டோன்ட் நோ எங்க டீச்சர்ஸ்லாம் பார்த்தாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு, பட் we used to have this extra subject எங்களோட 12th ஸ்டாண்டர்ட்ல, ஃபேஷன் ஸ்டடீஸோ இல்லை பிடிஓ ஃபைன் ஆர்ட்ஸோ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ இவர் பிடி படிச்சாரு. ஸோ ஜென்ரலாக என்ன நடக்கும்னா 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பசங்களோட ரெக்கார்ட்ஸ், ஓகே, 12th ஸ்டாண்டர்ட் பாய்ஸோட பிடி ரெக்கார்ட்ஸை மோஸ்ட்லி இந்த 11th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் எழுதுவாங்க.
அது வந்து நாட் நெசசரிலி உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்கணும், உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. பட் ஜஸ்ட் ஒரு 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 கியூட்டா சைட் அடிக்கிற மாதிரி ஏதோ ஏதோ ஒரு ஃபீலிங். ஐயோ ப்ளீஸ் இதெல்லாம் பார்த்து யாரும் நோட்ஸ் எல்லாம் எடுக்காது. ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிபிள் டியூரிங் யுவர் ஸ்கூல் டேஸ் கைஸ். பட் அந்த மாதிரி இருக்கும். அப்போ சம்டைம்ஸ் டிஸ்கஷன் கூட போகும். நீ யாரோட ரெக்கார்ட் எழுதுற? நீ யாரோட ரெக்கார்ட் எழுதுற? அந்த மாதிரி எல்லாம் போகும். அப்போ யாருமே யோசிக்க கூட இல்ல ராகவோட ரெக்கார்ட் வேணும்னு. பிகாஸ் எவ்ரிபடி நியூ அந்த நட்சத்திரா தான் எழுதுவா அப்படின்ட்டு. அப்ப ஐ டோன்ட் ரிமெம்பர் ஃபேஸ்புக் மெசஞ்சரா எதுல நான் மெசேஜ் பண்ணி நான் தான் கேட்டேன். ஓ ஆமா, அப்போ வந்து ஃபுல்லா ஃபேஸ்புக் மெசஞ்சர் தான். இப்ப கூட இருக்கு என்னோட நட்சத்திரோட சேட். ரொம்ப 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 கியூட்டா இருக்கும் அந்த சேட்ஸ் எல்லாம். எனக்கு தெரியும் அங்க வந்து ரொம்ப கியூட்டா தான் பேசுறாங்கன்னு. பட் எனக்கு I was very up to a certain age I was an extremely shy kidங்க. அது இவங்க போய் சொல்றேன்னு கூட நினைச்சுப்பாங்க. வேற எனக்கு ஒரு for me to go talk to a girl also I'll feel very shy because my entire circle was just boys gang and everything. But theater குள்ள போகும்போது தான் I started opening up. Everything changed for me. And he had a lot of girl best friends as well. But நான் தான் சொல்றேன்ல இப்போ ராகவோட கேங்லயே there'll be so many extroverted people, so many people like நீங்க அந்த அந்த ஒரு குரூப்பை பாத்தீங்கனாலே அவங்க ரொம்ப ஃபன், அவங்க ரொம்ப ஜாலி, அவங்க லைக் ரொம்ப நோட்டோரியஸ் அண்ட் நாட்டி கூட நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த அந்த ஒரு கேங்லயே ரொம்ப தனியா தெரியுற ஒரு சமத்து குழந்தைன்னா அது வந்து ராகவ் தான். ஸோ ஐ ரிமெம்பர் நான் ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல எல்லாம் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி உங்க ரெக்கார்ட் நான் எழுதி தரேன் அப்படின்லாம் சொல்லி அவரோட ரெக்கார்டை வாங்கி எப்படின்னா டீச்சர்ஸே கொடுப்பாங்க போன பேட்சோட ரெக்கார்ட் ஒன்று. லைக் இப்போ இவருக்கு சீனியர் பேட்சோட ஒரு ரெக்கார்ட், இவரோட ஒரு ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. என் வாழ்க்கையில நான் அவ்வளோ சின்சியரா எதுவுமே எழுதுனது கிடையாது. You won't believe it. இதுக்குன்னு போய் நான் தனியா பென் எல்லாம் வாங்கினேன். I remember the Reynolds Razor Gel. That was what was there when we were in school. அது வந்து பயங்கரமான பென். சச்சினோட சிக்னேச்சர் எல்லாம் போட்டு வரும் அந்த பென். ஸோ இந்த ரெனால்ட்ஸ் ரேசர் ஜெல்ல ப்ளூ கலர், பிளாக் கலர், புது பென்சில், ஸ்கேல் எல்லாம் வாங்கி ஒவ்வொரு டாபிக்கோட ஹெட்டிங்குமே வந்து பிளாக் கலர்ல எழுதி அதுக்கு பென்சில்ல அண்டர்லைனிங் கொடுத்து அதோட அந்த சப்ஜெக்ட் மட்டும் ப்ளூ கலர்ல எழுதி ஐ திங்க் அதுல ஏதோ டயக்ராம் ஏதோ கிரிக்கெட் கிரவுண்ட் எல்லாம் வரையணும்லாம். எங்க அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னா நாட் ஒன் எக்ஸாஜரேட்டிங். அது ஒரு என்னோட புக்குன்னு நான் ஒரு டீச்சர்கிட்ட போய் சொன்னா ஜென்மத்துல நம்ப மாட்டாங்க. பிகாஸ் இட் வாஸ் லைக் பிரிண்ட் அவுட். ஒரு பிரிண்ட் அவுட் வந்து பிளாக் கலர்ல வரும், ப்ளூ கலர்ல வந்து பிரிண்ட் எடுத்த மாதிரி. இட் வாஸ் சோ குட். 2-3 பேஜ் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 50-60 பேஜ். இது யூசுவலா அந்த பீரியட்ல எல்லாரும் உட்கார்ந்து எழுதணும். I wasn't No, but nobody will do. அது ஒரு unsaid thing தான். இப்போ யாருமே அந்த பீட்டர் ரெக்கார்ட் எழுத மாட்டாங்க. எல்லாருக்கும் யாராவது எழுதி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இப்போ அந்த டைம்ல யாராவது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. இல்லைன்னா யாருக்கு அவங்க மேல க்ரஷோ இல்லை யார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அப்படி எழுதுவாங்க. ஸோ இவரோட பிடி ரெக்கார்ட் நான் தான் எழுதினேன். எனக்கு அதுல அப்படி ஒரு சந்தோஷம். அதை நான் எழுதி சீக்கிரமா முடிச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பேஜஸ் இருக்கு, நான் நாளைக்கு தரேன் ஏன்னா சும்மா பேசுறதுக்கு ஒரு சாக்கு கிடைக்கும். சரி நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் கொடுத்துட்டேன். அவரும் வாங்கிட்டாரு. ஸோ ஐ திங்க் பை தட் டைம் ஐ டோன்ட் நோ இஃப் வி ஹேட் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் வாட் ஆர் அட்லீஸ்ட் வி பிகேம் டாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்போ சுத்தமா தெரியாது. ஐ வாஸ் சச் அ ஃபூல் தட் ஐ தாட் லைக் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன்லாம் உண்மை, ஆனா யாரு போய் ராகவ்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ராகவுக்கு வந்து ஐடியாவே கிடையாது எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்ட்டுலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் வந்து லைக் he was just being like such a good senior or something like that அப்படின்ட்டு நான் இவர்கிட்டயும் அவ்வளோ பெருசா காட்டிக்கிட்டது இல்லை. பட் நான் ஒரு விஷயம் பண்ணேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் இவரோட லேண்ட்லைனுக்கு பிராங்க் கால் பண்ணிருக்கேன். ஐயோ, இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் லிட்டரலா பிராங்க் கால் பண்ணாங்க எனக்கு. இது இன்ஃபேக்ட் ரீசன்ல கூட நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது நட்சத்திராட்ட பேசணும். இது ஞாபகம் இருக்க, நானும் தனுஷ். ஸோ அது எப்படின்னா தனுஷ் பாஸ்கர் தான் இவரோட அப்போ ஃப்ரெண்டு கூட இல்லை, ஃபிளாட்மேட்னு சொல்லலாம். அந்த மாதிரி they used to literally live together. ஒன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்லை ஒன்னா 2 பேரும் அவர் வீட்டில் இருப்பாங்க. ஸோ ஐ ரிமெம்பர் இவரோட ஃபோன் நம்பர் எப்படியோ எனக்கு கிடைச்சிச்சு. லேண்ட்லைன் தான் அப்போ, எனக்கும் லேண்ட்லைன் இவருக்கும் லேண்ட்லைன். அப்போ நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேகாவும் சேர்ந்து அவங்களுக்கும் தெரியும் நான் எவ்வளோ obsessed அப்படின்ட்டு. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சரி சும்மா ஃபோன் பண்ணி பார்ப்போம் எடுக்கிறாரா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு so stupid we used to be. ராகவ் இருக்காரு, ஃபோன் கொடுங்க. ஸ்கூல் பையனுக்கு யார் ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து லோன் தருவாங்க, உங்களுக்கு லோன் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க.
அப்புறம் டக்குனு ஃபோனை வச்சிருவோம். இந்த மாதிரி கன்டினியூவஸா ஒரு வாரமோ 2 வாரமோ நாங்க பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்னன்னா, இப்போ என்னோட வாய்ஸும், என்னோட ஃப்ரெண்டோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் என் வீட்ல இருந்து ஃபோன் பண்ணுவோம், அவ வீட்ல இருந்து ஃபோன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அவ தனியாவே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சா, நான் தனியா ஃபோன் அந்த மாதிரி ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. ஐ திங்க் இதுல எங்கள தாண்டி ஒரு 2, 3 அதர் கேர்ள்ஸ் வர் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் திஸ் பிராங்க் காலிங் பிசினஸ். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு டெலிஃபோன் குடுத்தா அந்த ஏரியாவ கண்டுபிடிக்கிற ஏதோ ஒரு ஒரு வெப்சைட்லயோ என்னவோ போட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க. அண்ட் தட் தனுஷ் வாஸ் ஆல்சோ மை ஃப்ரெண்ட். அப்போ ஐ ரிமெம்பர் ஹி கேம் அண்ட் டோல்ட் மீ, "நீ தானே பண்ற இது. உங்க ஏரியா தான் காட்டுது." I was like, "இல்லையே நான் பண்ணலையே." அப்படி அது நான் ரொம்ப நாளைக்கு சொல்லவே இல்ல. நான் தான் அந்த பிராங்க் கால் பண்ணேன் அப்படின்ட்டு. பட் நான் தான் அப்போ லைக் அப்போ பிராங்க் கால்ஸ் ஒரு பிக் திங். ஸோ அப்போ நான் தான் அவருக்கு கூப்பிட்டு சும்மா அவரோட குரலை கேட்டு ஃபோனில் வச்சிருவா. போயிட்டு லைக் என்ன இவர் குரல் ஃபோனில் வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டுலாம். பட் that was also a small little thing that happened during school. But literally 2 years இவரை சேஸ் பண்ணி நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். பட் அவர்கிட்ட ஒரு நாள் போய் சொன்னது கிடையாது, எனக்கு உங்க மேல ஒரு ஒரு க்ரஷ் இருக்கு, லைக் அப்படிலாம். ஆனா ரொம்ப ஆப்வியஸாவே தெரியுங்க. ஏன்னா ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்ட்ல எங்கேயோ மைத்ரி இவங்க வந்து கல்ச்சரல் செக்ரட்டரி அப்போ நக்ஷத்ராக்கு அப்படி படிப்பாங்க. ஷி வாஸ் a very 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 bright student. ஸோ அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா எப்படின்னா படிப்பும் மேனேஜ் பண்ணிட்டு வேற எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட ஸ்கூலோட கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா செடினா வித்யா நிறைய ஸ்கூல் வந்து வேற ஒரு ஸ்கூல் போவாங்க. இட் வாஸ் வெரி பிக் திங் அப்போ. இல்லை மித்த கல்ச்சுரல்ஸுமே. ஸோ நக்ஷத்ரா வாஸ் வெரி வெரி ஃபேமஸ் இன் அதர் ஸ்கூல்ஸ் அப்போவே. ஸோ என்னன்னா மைத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து லிட்டரலி ஐ வாஸ் அ worst dressed. I wore a baggy jeans. I wore a grey loose shirt. That was in Maitri, that was your farewell. Oh, எங்களோட farewell. A loose shirt, grey shirt, not even tucked in, and a You wore like a maroon shirt. no, grey, and a black suit. இவ்வளவுதான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும். Absolutely amazing. Suddenly on stage they're announcing stating that Raghav won the best dressed award. இது எனக்கு ஷாக். ஐம் லுக்கிங் அட் மை செல்ஃப், ஐம் வேரிங் அ ஸ்னீக்கர்ஸ். ஸோ எனக்கு ஒன்றும் இனி வரைக்கும் ஒரு கட் ஃபீலிங் இவங்க தான் இல்லாட்டி யாருமே எனக்கு அந்த பெஸ்ட் அவார்டும் கொடுக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் நாட் even ட்ரெஸ் அன்னைக்கு. இவர் நம்பவே மாட்டேங்கிறாரா? நான் சத்தியமா ஐ ஹேட் நத்திங் டு டூ வித் தட் அவார்ட். பிகாஸ் எனக்கு இவரை பிடிக்கும் தான், நான் இவரை ரொம்ப ரசிப்பேன் தான். ஆனா வேலைன்னு வந்துட்டேன். சப்போஸ் அன்னைக்கு யாராவது என்கிட்ட பெஸ்ட் ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் நிஜமா ஒரு ஒரு டிசர்விங் கேண்டிடேட்க்கு தான் கொடுத்துருப்பேன். இவர் அன்னைக்கு ரொம்ப சுமாரா வந்தாரு. லைக் லிட்டரலி ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே செம்மையா இருப்பாரு. இவர் அன்னைக்கு போட்டுட்டு வந்த பேண்ட் யாரோட பேண்ட்னே தெரியாது. ஆனா 2 ராகவ் அந்த பேண்ட்டுக்குள்ள விடுற மாதிரி, if you have a photo of that we'll try to attach it, okay? அது வந்து அப்பதான் என்னோட பேண்ட் தாங்க. அப்ப நான் ஸ்கூல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க கல்யாணம் ஆற வரைக்கும் my dressing sense was not up to the mark. And I also felt I was on the heavier side. ஒரு certain age வரைக்கும் I was very very heavy. So அந்த பயங்கர கான்ஷியஸா இருப்பேன். டைட் பேண்ட்ஸ், டைட் ஷர்ட் அதெல்லாம் போடுற ஒரு பழக்கமே இல்லை. So I was very very conscious kid அந்த மாதிரி. Yeah, but you know what was crazy? Farewell சொல்லும்போது I have another story, okay? We're almost getting to the end of this video. So we're going to do this in parts, okay? Because as you can see we have a lot of stories to share. And அதெல்லாமே ஒரே ஒரு வீடியோல முடியாதுன்னு நினைக்கிறேன். So 11th standard ஜாலியா ரசிச்சேன், 12th standard ஜாலியா ரசிச்சேன். பட் இந்த ஸ்கூல் முடியற போற டைம் வரும்போது it really started causing one crazy panic in me because I had gotten so used to just being around him, and that butterflies in my stomach, that beautiful feeling, அதுக்கு ஒரு பெரிய addict ஆயிட்டேனே சொல்லலாம். So இவர் கிளம்ப போறாரு, like you know his like you know he's going to leave school. இதுக்கப்புறம் இவரை Monday to Friday daily பார்க்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் started kicking in. So இவர் 12th standard படிக்கும்போது நான் 11th standardங்கிறதுனால 11th standard students will organize a farewell for the 12th standard kids. And because I was also a cultural secretary, it kind of the load falls on you அப்படிங்கிற மாதிரி it became my responsibility. You will not believe it, okay? That entire year, school year, நான் ஒரே ஒரு classical dance தான் ஆடினேன். மற்றபடி நான் டான்ஸே ஆடல. ஆனா இவங்களோட ஃபேர்வெல்ல நான் டான்ஸ் ஆடினேன். Simply because ராகவோட ஃபேர்வெல் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு.
நெக்ஸ்ட் அந்த ஃபேர்வெல்ல வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் கிடையாது. ஸோ பாய்ஸ் வில் கம் இன் ஐதர் வெஸ்டர்ன் ஃபார்மல்ஸ் ஆர் வெஸ்டர்ன் ஃபார்மல்ஸ் ஒன்லி மோஸ்ட்லி சூட் எல்லாம் போட்டு எல்லாருமே அதுதான் ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ட்ரெஸ் அப் மாதிரி. It'll be like every boy's first suit, every girl's first saree. அதெல்லாம் அந்த ஃபேர்வெல் டைம்ல நடக்கும். ஸோ பொண்ணுங்க எல்லாம் சாரீஸ் அண்ட் இந்தியன் வேர் போட்டுப்பாங்க, பசங்க எல்லாம் வந்து சூட் போட்டுப்பாங்க. ஸோ I knew I was going to wear like an anarkali or something like that because I had to change in and out of my outfit and everything. அப்போ என்ன அனார்கலி போடலாம், என்ன கலர் அனார்கலி போடலாம் அப்படின்னும் போது இவருக்கு மெசேஜ்லாம் பண்ணி கேட்குறேன். உங்களோட சும்மா ரேண்டமாக கேட்குற மாதிரி, ரொம்ப ஸ்லையாக கேட்குற மாதிரி, உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும். அப்போ சொன்னார் மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்படின்ட்டு. அப்போ ஃபிக்ஸ் ஆன ரெட் கலர் அனார்கலின்ட்டு. ஸோ ஃபேர்வெல் வந்து ஒரு ஃபெப்ரவரி அந்த டைமில் ஒரு போர்டு எக்ஸாம்க்கு எல்லாம் முன்னாடி. அப்போ நான் வந்து டிசம்பர் வெக்கேஷனுக்கு எப்போவுமே துபாய்க்கு போயிடுவேன் பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் தர் அட் பாயிண்ட் ஆஃப் டைம். பர்துபாய் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்க இந்த மீனா பஜார் அந்த மாதிரி நிறைய லைக் யூனோ இந்தியன் அவுட்ஃபிட்ஸ் பியூட்டிஃபுல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஷாப்பிங் பண்றதே ஒரு துபாயில தான் பண்ணுவேன் அப்போ பிகாஸ் எங்க அப்பா அங்கதான் இருக்காரு. ஸோ அங்க போகும்போது தூக்கிட்டு அலையறேன் என் ஃபேமிலிய. ரெட் கலர் அனார்கலி வேணும், ரெட் கலர் அனார்கலி வேணும், ரெட் கலர் அனார்கலி வேணும் அப்படின்ட்டு. யூ வில் நாட் பிலீவ் அண்ட் மை பேரண்ட்ஸ் were too cute. ஓகே, அவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் பாவம் இப்போ யோசிப்பாங்க இதுதான் அந்த ரீசன் அப்படின்ட்டு. பட் ஐ வாஸ் லைக் ரெட் பிகாஸ் ஹி செட் ரெட். சுத்தி 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 a beautiful red color anarkali that I still have. I don't know if I'll fit into it, but I still have it. And அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டுங்க. ஓகே, நான் ரெட் கலர் அனார்கலிலாம் போடுவேன். அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் அந்த ஒரு டே ஐ வாஸ் லைக் சீக்ரெட்லி ஹோப்ஃபுல், திங்கிங் மேபி இவருக்கு புரிஞ்சிடுமோ, இவர் ரெட் கலர் பிடிக்கும்னு சொல்றாரு, நான் வந்து ரெட் கலர் அனார்கலி எல்லாம் போட போறேன் அப்படின்ட்டு. ஆனா பார்த்தா ஐ வாஸ் சோ பிஸி த்ரூ அவுட் தட் ஃபேர்வெல். ஐ ரிமெம்பர் அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் இருந்ததுனால டான்ஸ் எல்லாம் கரெக்டாக போதா, எல்லாம் கரெக்டாக போதா, அதே ஆல் ஹேவிங் ஃபன் எல்லாம் பண்ணிட்டு. அண்ட் இவங்க பேட்ச்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவரை பிடிச்சி ப்ளஸ் என்னோட சிஸ்டர் ஸ்னேகா இருக்கால்ல, ஸ்னேகாவும் இவரும் ஒரே பேட்ச். ஸோ ஸ்னேகாவோட ஃப்ரெண்ட்ஸ், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க இவர் மேலே க்ரஷ் இருக்கிற ஒரு ரீசனுக்காக. அண்ட் ஃபார் சோ மெனி அதர் ரீசன். ஸோ எல்லாரும் கிளம்புறாங்கிறது ஹிட் ஆகி எல்லாருக்கும் பாய் சொல்லி எல்லாம் ஒரு மாதிரி முடிச்சுட்டு நான் ஃபைனலி அந்த ரெட் கலர் அனார்கலியில போடணும். ஏன்னா ஃபுல் டே வாஸ் இன் சம் அதர் அவுட்ஃபிட். அப்புறம் ரெட் கலர் அனார்கலி போடணும்னு சொல்லி நான் கீழே வந்து பார்த்தா, ஐ டோன்ட் நோ நீ என்னை பார்த்தியான்னு கூட அன்னைக்கு மேபி அ பிரீஃப் interaction. Oh, hi Raghav, hi Nakshatra, it was a great show. And sonnaru like you guys organized it well. I was also with a bunch of my friends or something. அப்புறம் பேசி இவங்க கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ஐ டோன்ட் திங்க் யூ ஈவன் நோட்டிஸ்ட்ல உனக்கு ரெட் கலர் பிடிக்கும் அப்படின்ட்டு நான் ரெட் கலர் அனார்கலி எல்லாம் போட்டுட்டு வந்தேன். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ திங்க் டியூரிங் அது பட் தி டேட்டிங் டைம்ஸ் தான் she told me all of this. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா we all left. ஏன்னா அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. ஸோ all the எங்க பேட்ச்லாம் we went to I think ரெசிடென்சி ஜிஆர்டிக்கோ எங்கேயோ we thought எல்லாரும் போய் சேர்ந்து அங்கே லஞ்ச் சாப்பிடலாம்னு ஆர்கனைஸ் பண்ணோம். அப்போ என்னோட ஃப்ரெண்ட் யாரோ சொன்னாங்க that நக்ஷத்ரா வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு. Really? Yeah. அப்போதான் I was shocked that நக்ஷத்ரா வந்து அப்ப அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு. பட் என்னன்னா லிட்டில் அதுதான் சொல்றேன், like it wasn't nobody proposed to each other. It was just that இவங்க கிட்ட கூட எனக்கு எப்போன்னு தெரியாது, probably during the time of college or no. Even she used to tell me I only had a crush on you like how I had a crush on a Gerard Butler or Hrithik Roshan. அதே மாதிரி தான் I had a crush on you. So this is how it was. But it was very 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 cute for me to think. I think, and I remember more than farewell, the most horrible day for me in my school history was their last day in school. Very last day, like when you guys were wearing uniform and leaving school. Appa, I remember I cried my heart out because not only was Raghav the main reason, but his batch itself was actually a fantastic batch. They were so kind to their juniors. So many of us from my batch got so close to their batch. And avanga ella poranga, ayyo இந்த ஸ்கூல்ல இனிமே இவங்க இருக்க மாட்டாங்களே, ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு அப்படின்ட்டு இவரோட பேட்ச்ல இருந்து நிறைய பேர் எனக்கு I still am very fond of them and very close to them and everything. I was so shocked that they were all leaving. அப்படின்னு திடீர்னு when it hit me, I remember I cried like half a day. இவங்க பேட்ச்ல யார் அழுதாங்களோ இல்லையோ, நான் எல்லா பீரியடும் பங்க் அடிச்சு எங்க கூடவே சுத்தி ஐயோ எனக்கு அழுக வருதுலாம் அழுது.
I remember இவருடைய best friend Arnika and all was my bandmate and everything. So எல்லார் கூடயும் போய் photo எடுத்து அப்ப கூட ராகவ் கூட ஒரு solo picture கிடையாது. I think we took a group picture that day that I don't remember. Maybe Facebookல தேடினா ஸ்கூல்ல கிடைக்கும். எனக்கு ஒரு போட்டோவும் இல்ல. I think we took a group picture together at some point, but definitely not just us, because அதெல்லாம் கூட கூச்சம். என்ன நக்ஷு ராகவோடலாம் எப்படி போட்டோ எடுக்க முடியும்? அந்த மாதிரி இவர் ஒரு நிஜமா ஒரு தெய்வ லெவல்ல வச்சுதான் நான் அந்த என்டையர் ஸ்கூல் டைம் வந்து இவரை பார்த்துட்டு இருந்தேன். பட் பிஃபோர் ஐ wrap up this video, I have one more secret to share. நான் சொன்னேன்ல இவரோட லைக் யூனோ இந்த ஃபேஸ்புக் நேம் வாஸ் ராகவ் சிவா, பட் அஃப்கோர்ஸ் இவங்க அப்பா பேர் சிவராமகிருஷ்ணா, இவருடைய ஃபுல் நேம் எல்லாம் வேற அப்படிங்கிறதுனால ஹால் டிக்கெட் அந்த நோட்டீஸ் போர்ட்ல மாட்டுவாங்க இல்ல, லைக் போர்டு எக்ஸாமோட ஹால் டிக்கெட் நம்பர் எல்லாம் நோட்டீஸ் போர்ட்ல போட்டு வைப்பாங்க. அப்போ இவரோட நம்பர் என்னன்னு தெரியறதுக்கு நான் போய் அந்த ஃபுல் இதுல பார்த்துட்டே இருக்கேன். ஸோ ராகவேந்தர் தான் இவரோட ஃபுல் நேம். ஆனா இவர் ராகவ் சிவா தான் ஃபேஸ்புக்ல வச்சிருந்தாலும் நான் தேடுறேன் ராகவ் சிவா ராகவ் சிவா ராகவ் சிவா. ஆருக்கு வந்துட்டேன், ஆரேஜி ரகுரு எல்லாம் கீழே வருது. என்னடா இவருக்கு ஹால் டிக்கெட்டே கொடுக்கலையா, இவர் என்ன ஃபெயில் பண்ணிட்டாரா? லைக் இவர் ஃபார் செகண்ட் ஹவுஸ் லைக் இவருக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கலையா, இவர் என் கூட சேர்ந்து திரும்ப படிப்பாரா அப்படின்லாம் யோசிச்சுட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியல, ஹேவ் அ ஃபீலிங் இட்ஸ் சந்தோஷ் ஒன்லி. கால் அண்ட் ஆஸ்க், என்னாச்சு ராகவுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கலையா, ஏன் அவர் நம்பர் நோட்டீஸ் போர்ட்ல இல்ல, ஐ மீன் பேர் நோட்டீஸ் போர்ட்ல இல்லைன்னா, அவனோட ஃபுல் நேம் இதுதான் அவன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். I noted down that number, okay? And எனக்கு வந்து அதுக்கப்புறம் இவரோட போர்டு எக்ஸாம் முடியற வரைக்கும் டெய்லி அந்த நம்பர் இப்படி ஓபன் பண்ணிட்டு அதுக்காக ப்ரே பண்ணிப்பேன். இவர் வந்து நல்லா படிக்கணும், நல்லா பாஸ் பண்ணணும், நல்லா இதுவே பண்ணணும். எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த நம்பரை சீக்கிரட்டா கையில எடுத்துட்டு போவேன். அண்ட் லைக் அங்க போயிட்டு சாமி கிட்ட இருந்து நம்பர் அப்படி படிச்சு அவ்வளோ இவருக்கு ப்ரே பண்ணேன். நான் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆமா, நான் போர்டு எக்ஸாம் எழுதும் போது கூட இவருக்கு அவ்வளோ ப்ரே பண்ணது கிடையாது. ஐ மீன் நான் அவ்வளோ ப்ரே பண்ணது கிடையாது. இவர் போர்டு எக்ஸாம் எழுதும்போது நான் அவ்வளோ ப்ரே பண்ணேன். பட் லிட்ரலி அந்த நான் 10th ஸ்டாண்டர்ட்ல இவரை பார்த்து எனக்கு திடீர்னு அந்த லைக் நான் பார்த்து பழகின முகம் தாங்க. ஆனால் அந்த ப்ரொஜெக்டர் லைட்ல அந்த சிரிப்பு ஏதோ இட் ஸ்பார்க் சம்திங் இன் மீ. பட் அந்த 2 years ஐ ரியலி enjoyed my time. இப்போ வரைக்கும் என்னோட லைஃப்ல ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். I think I was very 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 luckyங்க. I think to இந்த ஸ்டோரி பத்தி நான் நட்சத்திரம் பேசியிருக்கோம். பட் I know now it feels that I was a very 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 lucky boy to have gotten to married to this beautiful girl today. So இந்த வீடியோல வந்து நீங்க வந்து you would have seen how நக்ஷத்ரா துரத்தி ராகவ் பார்த்தாங்க. No, but like our school. In future videos you'll see ராகவ் எப்படி துரத்தி நக்ஷத்ராவை லவ் பண்ணாங்க அப்படின்னு. So that will probably come in the next part. But thank you. I have a feeling in the video ரொம்ப பெருசா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் இதை பேஷண்டா எடிட் பண்ண என்னோட oh my god I'm late. Okay, so இதை பேஷண்டா எடிட் பண்ண என்னோட யூடியூப் டீம்க்கோ சரண்யாக்கோ அண்ட் இதை இவ்வளோ தூரம் பார்த்து உங்க எல்லாருக்குமே virtual hugs. Thank you so much இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. I think this has been such a surreal experience for both of us, and thank you for being a part of it and making it even more special. But as Raghav said, this tale had a lot of twists and turns later on in life. So அது பத்தி எல்லாம் உங்ககிட்ட அடுத்த வீடியோல நாங்க பேசுறோம். But I hope this was interesting for you to watch. Thank you so much, and I am sure this will be a video that we revisit in the future. And to that Raghav and Nakshu, I hope you remember and how incredibly special you are to each other. And I hope இப்போ எந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லவ் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி தான் ஃபியூச்சர்ல மேபி மல்டிஃபோல்ட்ஸ்ல அது இன்னும் எக்ஸ்போனென்ஷியலி வளர்ந்து நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இதே மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு. And I hope Raghav you kiss that Nakshu at this point of time as well. So lots of love to all of you, and see you soon in the next video.